சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட தலைவலி. வெளியில் பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பது போல் இருந்தாலும் திமுக கூட்டணியில் அடிதடி நடக்காத குறைதான் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள், தேமுதிக மாநிலங்களவை எம்பி பதவி என ஒதுக்கப்பட்டுவிட்டு பல ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கும் மதிமுக, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை குறைக்க திமுக திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொது வழியில் போர்க்குரலை எழுப்பியிருக்கும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் விரைவில் பஞ்சாயத்து தொடங்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவது அனைத்து கட்சிகளுக்கும் லட்சியம் என்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் பலரது அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்கும் தேர்தலாய் இருக்கிறது என்பதுதான் உண்மை. காரணம், 4 முனை போட்டியாக 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் பல அரசியல் கட்சி தலைவர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலான தமிழக சட்டசபை தேர்தல் வரலாற்றில் அடுத்தடுத்து 2 முறை திமுக வென்றதில்லை என்ற மோசமான சாதனையை உடைக்க மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார். அதேபோல அடுத்தடுத்து 2 தேர்தல்களில் தோற்றதில்லை என்ற பெருமையை தக்க வைத்த எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக பணியாற்றி வருகிறார். மேலும் 10 தோல்வி பழனிசாமி என்ற விமர்சனத்தை தவிடுபொடியாக்கும் வகையில் 11வது தேர்தலில் வென்றாக வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. தமிழகத்தில் தாமரை மலரவே மலராது என திமுக உள்ளிட்ட கட்சிகள் பேசி வரும் நிலையில் கடந்த தேர்தலில் 4 எம்எல்ஏக்களை பெற்ற பாஜக இந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றுவிட வேண்டும் என முயற்சி செஞ்சுட்டு வராங்க. மறுபுறம் வழக்கம் போல் தனித்து தான் போட்டி என களத்தில் இறங்கியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி சீமான். மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தோட களத்தில் இறங்கியிருக்கும் விஜய் இந்த தேர்தலில் வென்றாக வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கிறார். இப்படி பலரது அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்கும் தேர்தலா 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் முடிவெடுக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்ற விவாதம் ஒரு புறம் இருக்கு. மறுபுறம் மிகப்பெரிய கூட்டணி பலத்தோட தேர்தலை சந்திக்க திமுக முனைப்பு காட்டி வரும் நிலையில் சில அரசியல் கட்சி வேதனையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. வெளிப்படையாகவே சில கட்சிகள் போர்க்குரல் எழுப்ப தொடங்கியிருக்காங்க. 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒன்றிணைந்த திமுக கூட்டணி தொடர்ந்து பல தேர்தல்களை சந்தித்து வருது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என பழைய கட்சிகளோடு தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், தனியரசு, தமிமுதீன் அன்சாரி, கருணாஸ் உள்ளிட்ட புது வரவுகளும் தற்போது இருக்கிறது. மேலும் அதிர்ச்சியில் இருக்கும் கம்யூனிஸ்டுகள் எங்களுக்கு குறைவான சீட்டுகளா என வெளிப்படையாக பேச தொடங்கிட்டாங்க. விசிகாவும் கடந்த தேர்தலை விட சீட்டுகளை குறைத்து 4 முதல் 5 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. இதனால் திருமாவளவனும் அதிருப்தியில் இருக்கிறார். வெளிப்படையாகவே திமுக கூட்டணி வலுவாக இருந்தாலும் கூட்டணிக்குள் அதிருப்தி குரல் என தொடங்கியிருப்பது திமுகவுக்கு நெருக்கடியை மற்றும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு.